டிஸ்கோட் வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த எந்த மேப் மோடு வந்து டவுன்லோடரோட ரிலீஸ் ஆகிறோட தேதி வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த அந்த தேதி தான் இன்னைக்கு வந்து 26 விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மோடு வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்றதையும் நான் வந்து கரெக்டாக வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம வேலை பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து வந்துடுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கே அவரோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போய் இது செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சேனலில் வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும், அந்த டவுன்லோட் பண்ணி உள்ளார வந்துடுங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா இப்போ வந்து இங்கே வந்து இதுவான பிறகு அடுத்தது வந்து இங்கே டைம் ஓடும். இங்கே வந்து டவுன்லோட்டு இதை பாருங்கள், ஓப்பன் டவுன்லோட்டு, அப்புறம் வந்து டவுன்லோட் 1, டவுன்லோட் 2, டவுன்லோட் 3 அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து ஜிஇடி லிங்க் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து நம்பாதீங்க, ஏன்னா வந்து அது வெறும் ஆடு மட்டும்தான். அதெல்லாம் தொடாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது ஒன்று அப்படியே முடிஞ்ச உடனே அப்படியே கீழே வந்து இங்கே வந்து இது வந்துடும். இதை வந்து கரெக்டாக இது மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளார வந்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அப்புறம் தொட்டு வரோம், மறுபடியும் அதே மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க அது இதே மாதிரி தான் 3 வாட்டி பண்ணணும். நீங்கள் சப்போஸ் தப்பாக பண்ணிட்டாலும் வந்து நீங்கள் மறுபடியும் வெளியில் போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர்றதா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 5, நான் 3, 2, 1 அப்படின்னு வந்துச்சா. இப்போ வந்து இங்கே இருக்கும் இந்த ஜிஇடியா இங்கே வந்துச்சா. இப்போ வந்து நடுவில் கிளிக் பண்ணுங்கள், வேறு சைடில் இருந்தெல்லாம் கிளிக் பண்ணுறாதீங்க. கரெக்டாக வந்து அந்த லிங்க் அந்த லிங்க் வருதுல்ல, அந்த லிங்க்கை வந்து நடுவில் டச் பண்ணுங்கள். நடுவில் டச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து எங்கேயும் போகாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அப்படி சைடில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேறு எங்கன்னா வந்து விட்டுட்டு போயிடும். வேறு எதனா ஒரு லிங்க்குக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து நடுவில் கிளிக் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, இதில் இருந்து நான் எப்படி நடுவில் கிளிக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா தான் வந்து இதோ பாருங்கள், ஜூமிங் வந்து அந்த V இருக்குது தெரியுமா, அந்த R இருக்குது தெரியுமா, அது R, அந்த Rஐ செக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இதுவாயிரும். அப்புறம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி நான் பண்ணலை 3 வாட்டி அதே மாதிரி பண்ணி வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து லிங்க்குக்காக வந்துடும். இந்த லிங்க்கை எங்கே டச் பண்ணணும்னா அதே மாதிரி தான் இதை வந்து நடுவில் நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு இங்கே வந்து இந்த மாதிரி காட்டும், அதை வந்து நீங்கள் நடுவில் டச் பண்ணுங்கள். அது மாதிரி நடுவில் டச் பண்ணாலும் வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு